இங்க ராணின்றோட ஹஸ்பண்ட் தினமும் குடிச்சிட்டு வந்து இவங்களை இப்ப மேல போட்டு அடிப்பாரு. இப்ப ஊருக்குள்ள எந்த பொம்பளையுமே விட்டேக்க மாட்டாரு, சரியான பொம்பளை பொறிக்கா இருப்பாரு. இப்ப ராணிக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனும் இப்ப நல்லா படிப்பான பையனுக்கு அப்பா கேரக்டர்ல அப்ப தெரிஞ்சு இப்ப அம்மா கிட்ட போயிட்டு நம்ம ஃபாரினுக்கே போயிடலாமா, எனக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு இப்ப சொல்றான். இப்ப இவங்களுக்கும் பையன் கூட போகிறதுன்னு ஆசையா இருக்கும், ஆனா ஹஸ்பண்ட் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாரு. இப்ப திரும்பவும் குடிச்சிட்டு வந்து இப்ப பொண்டாட்டி போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ராணியோட அம்மா கால் பண்ணி இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ராணியோட அம்மா அவங்க தப்பான தொழில் இப்ப பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கீழே நிறைய பொண்ணுங்களும் இப்ப வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப புருஷன் இப்படி கொடும் பத்திரா சொல்லிட்டாங்க, அம்மா கிட்ட இப்ப சொல்லி இப்ப புலம்பிட்டு இருப்பாங்க. இப்ப எங்க ஹஸ்பண்ட் இப்ப எந்த வேலைக்காரியுமே விட்டு வைக்க மாட்டாரு, அதனால இப்ப இவங்க வேலைக்காரியுமே வேலை விட்டு போய் தூக்கிடுவாங்க. இப்ப அடுத்த நாள் புதுசா ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்கு இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணுமே இவரு இப்ப தப்பான கண்ணோட்டத்துல பாத்துட்டு இருக்கா சொல்லிட்டு அவங்க இப்ப தெரிய வருது. இப்ப பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு மாதிரியான சத்தம் இப்ப கேக்குது. இப்ப கேக்குறவங்களுமே இப்ப நம்மகிட்ட சிரிப்பு சிரிக்கிறாங்க. இப்ப என்னடான்னு பார்த்தா நீங்க அம்மா கிட்ட போன் பேசிருக்கும் போது அம்மா இப்ப சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு HIV இருக்கு. இப்ப இவங்களுமே ஒரு பிளான போட்டு அந்த பொண்ணையுமே வீட்டு வேலை சேர்த்து அதை அனுப்பிட்டு சொல்லிருப்பாங்க. இப்ப புருஷன் HIV வந்து சாக்கட்டும், நம்ம பையன் கூட ஃபாரினுக்கா போயிட்டு இப்ப நிம்மதியா இருக்கலாம் சொல்லிட்டு அவங்க இப்ப முடிவு பண்றாங்க. இப்ப பார்த்தா அவன் புருஷனும் இப்ப குடிச்சிட்டு வந்து இப்ப வீழ்ந்து கிடக்குறாரு. இப்ப அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்குது யாரான்னு பார்த்தா இப்ப கடைசியில இவங்களோட பையனே இப்ப அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கு தெரிஞ்சு இவங்களுமே இப்ப மனசு ஒடிஞ்சு போயிடுறாங்க.